வணக்கம் சகோதரிகளே. இன்னைக்கு நம்ம அடிப்படை சட்டம் அறிவோம் சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஏதாவது ஒரு நபர் உங்கள தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாருன்னா, அந்த நபர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம சட்டப்பதிவுல பார்க்க போறோம். ஏதாவது ஒரு நபர் நீங்க போற இடம், பஸ் ஸ்டாப், காலேஜ், ஆபீஸ் இல்லைன்னா கோவிலுக்கு, ஃப்ரெண்டு வீட்டுக்கு, ரிலேஷன் வீட்டுக்கு எங்கேயாவது போறப்ப தொடர்ந்து அந்த நபர் உங்கள ஃபாலோ பண்ணிட்டு, உங்களுடைய ஃபோன் நம்பர் குடுங்க, உங்கள்ட்ட பேசணும், உங்கள லவ் பண்றேன், இல்ல உங்கள்ட்ட ஃப்ரெண்டா பேசணும், இல்ல சும்மா பேசுறதுக்கா கேட்கிறேன், இந்த மாதிரி சொல்லிட்டு தொடர்ந்து உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துட்டு வந்தாலும், அந்த நபர்கிட்ட நீங்க தெளிவா சார் எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்ல. எனக்கு இதெல்லாம் இது இல்ல, பழக்கம் இல்ல. அப்படின்னு சொல்லியுமே அந்த நபர் தொடர்ந்து உங்கள ஃபாலோ பண்ணிட்டு இதே செயல்கள்ல ஈடுபட்டுட்டு வந்தாலும், இன்டர்நெட், இமெயில், வாட்ஸ்அப், Facebook, Instagram, Telegram இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் மூலியமாக உங்களை வேவு பார்த்து, அந்த நபர் அதன் மூலியமாவும் உங்களை பின்தொடர்ந்து ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும், அந்த நபர் மீது பாத்தீங்கன்னா புதிய பிஎன்எஸ் சட்டம் செக்ஷன் 78 சப் கிளாஸ் 2 கீழ அவர் மேல தாராளமா நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். இந்த 78 சப் கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேற்கண்ட இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ற அந்த நபர் முதல் முறை இந்த தப்ப செஞ்சாருன்னா, அவருக்கு 1 வருஷத்துக்கு குறையாத 3 வருடம் வரை நீட்டிக்கக்கூடிய ஒரு சிறை தண்டனை மற்றும் அபராதம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதே நபர் 2வது முறையும் தொடர்ந்து இது போன்ற செயல்கள்ல ஈடுபட்டுட்டு வந்தாருன்னா, அவருக்கு 5 வருடம் வரை நீட்டிக்கக்கூடிய ஒரு சிறை தண்டனை மற்றும் அபராதமும் கொடுக்கலாம் சொல்லிட்டு அந்த சட்டப்பிரிவு சொல்லுது. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இதுல இந்த பின்தொடர்தல் எதெல்லாம் கவர் ஆகாது, மேட் அவுட் ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குற்றத்தை தடுக்கிறதுக்கு இல்லைன்னா அதை துப்பறியும் நோக்கத்துக்காக ஏதாவது டிடெக்டிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு அரசால ஒரு நபர் நியமிக்கப்பட்டு அந்த நபர் ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணாருன்னா இந்த பின்தொடர்தல் மேட் அவுட் ஆகாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சட்டத்தின்படி ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை மற்றும் வேண்டுதலின்படி நியமிக்கப்பட்ட ஒரு நபரால ஃபாலோ பண்ணாருன்னா இந்த ஸ்டால்கிங் மேட் அவுட் ஆகாது, பின்தொடர்தல் மேட் அவுட் ஆகாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நியாயமான காரணங்கள் இருந்து அந்த நபர் பின்தொடர்ந்து வந்திருந்தாருன்னா இந்த பின்தொடர்தல் சட்டம் அவர் மேல மேட் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் இந்த பிஎன்எஸ் செக்ஷன் 78 1 அண்ட் கிளாஸ் 2ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சோ நீங்க இந்த கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கலாம்னா, தாராளமா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கலாம், 100 கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா பெண்களோட உதவி எண் 1091க்கு கால் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். 181 சொல்லிட்டு அந்த நம்பருமே பெண்களுக்கானது தான், அதுக்குமே நீங்க கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தா நீங்க பயப்படாதீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லைன்னா உங்களுடைய ஃபேமிலி கிட்டயோ தாராளமா நீங்க சொல்லுங்க, ஒரு நபர் இந்த மாதிரி பின்தொடர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா நீங்க தைரியமா சொல்லுங்க. இந்த சட்டம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, இப்ப ரீசெண்டா நிறைய கிரைம்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பையன் காதலிக்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்தியால குத்திட்டான் அப்படின்னாங்க, ரயில்ல தள்ளி விட்டுட்டான்ட்டு, அதே மாதிரி ஆசிட் வீசிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸஸ் நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த ஒரு பின்தொடர்தல்ன்ற விஷயங்களை ஒரு தனி சட்டமாவும் ஒரு தனி ஆக்டாவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கான சட்ட மசோதாவும் தாக்கல் செஞ்சுட்டாங்க. சோ நீங்க தைரியமா நீங்க புகார் கொடுக்கலாம். ஒரு குற்றம் வருவதற்கு முன்னாடி நீங்க பிரிகாஷன்ஸா இருந்திருக்கணும். ஆரம்பத்திலே சரி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போதுன்னு சொல்லி நீங்க விட்டுடுவீங்க. விட 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 நீங்க வேற ஒரு பையன் மேல நீங்க லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பையன் ஃபாலோ பண்ற பையனும் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருப்பான். நீங்க என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம நீங்க அப்படியே விட்டுருப்பீங்க. இது நாளடைவுல பெரிய பிரச்சனையா போய் முடியும். அது ஒரு கொலையில போய் முடிஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள்லாம். சோ அதனால நீங்க தைரியமா வெளியில புகார் கொடுங்க. சோ உங்களுக்கான பிரச்சனைகள்ல நீங்க மீண்டு வாங்க. சோ இது போல புது புது சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம அடிப்படை சட்டம் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.